இந்தா திரு. என்னடா அல்வா கொடுக்குற? அல்வாவா இது? பழனி பஞ்சாமிர்தம். இது பாக்குறதுக்கு அல்வா மாதிரி இருக்கா? ஆமாடா, இத பார்த்தா நீ எனக்கு அல்வா கொடுக்குற மாதிரியே இருக்கு. விளையாடாத திரு, சாமி பிரசாதம். வேண்டிட்டு சாப்பிடுந்தா. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன திடீர்னு கோயிலுக்கு போன? வேற எதுக்கு? உனக்கும் திவ்யாவுக்கும் நல்லபடியா சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்க போனேன். ஓ, எனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறதுக்காக போயிருந்த இல்ல? ஆமா ஆமா, அதுக்கு தான் போனேன். நல்லா வேண்டிக்கிட்டியா? எங்க கல்யாணம் நல்லபடியா நடந்துரும்ல? ஒரு பிரச்சனையும் வந்துடாது. எந்த பிரச்சனையுமே வராது. அதுல உனக்கு எந்த சந்தேகமே வேண்டாம். சரி இந்தா, நீ முதல்ல பிரசாதம் சாப்பிடு. ஆமா, இந்த பிரசாதத்தை மகாக்கெல்லாம் கொடுக்கலையா? முதல்ல உனக்கு தான், அப்புறம் தான் மகாவுக்குலாம். இந்தா. ச்சே, என் மேல உனக்கு எவ்வளோ பாசண்டா. சரி, நீ மகாவை கூப்பிடு, நம்ம எல்லாம் சேர்ந்தே சாப்பிடுவோம். மகாவையா? அவ எதுக்கு திரு? வேண்டாம், நீ சாப்பிடு, நான் போய் அவளுக்கு கொடுத்துறேன். என்னடா இப்படி சொல்ற? மகாவை இங்க வர சொல்லு, அவளுக்கும் கொடு எனக்கும் கொடு, சாப்பிடுவோம். இல்ல இல்ல வேணாம், நான் கீழே எல்லாருக்கும் கொடுக்கறப்போ நான் மகாவுக்கும் கொடுத்துக்கிறேன். சரி திரு, நான் போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் மகாவுக்கும் கொடுத்துட்டு வரேன். மயிலு, என்ன அவசரம்? முதல்ல மகாவை இங்க வர சொல்லு. இவன் எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறான்? அவ வந்து இவனை பார்த்தா என்ன ஆகுறது? என்னடா யோசிக்கிற? இல்ல திரு, மகா கீழே வேலையா இருப்பா, அதனாலதான் யோசிச்சேன். நான் போய் கொடுத்துறேன். சரி கொடு. என்னையும் கொடுக்க விட மாட்டேங்கிறான். அவ கையாலேயே கொடுக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாமா. இங்க வந்து பார்த்தா பஞ்சாமிரதத்தை கொடுக்காம என்னடமா பேசிட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி பண்றான்? என்னாச்சு மகா? என்ன நான் கேட்கறதுக்கு மயிலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான், நீயும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. என்ன மயில், என்ன நடக்குதுங்க? நீ முதல்ல இதை கொடுத்துட்டு என் ரூமுக்கு வா. மகா, என்ன மகா அவன் பாட்டுக்கு வந்து சாதாரணமா பேசிட்டு போறான்? நீயும் ஒன்னும் நடக்காத மாதிரியே இருக்க. அவன் உன்னை பார்த்ததும் எனக்கே பெரிய சாக்கா இருந்தது மகா, உனக்கு அப்படி இல்லையா? அவரு நேத்தே என்ன பார்த்துட்டாருன்னு. என்னது? நேத்தே உன்னை பார்த்துட்டானா? ஆமா அண்ணா. ஐயோ, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நாளை காலையில இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். என்ன மகா சொல்ற? நான் ஊர்ல இல்லாதப்போ இவ்வளவு நடந்ததா? ஆமா அண்ணா, அவருக்கு தெரிஞ்ச கம்பெனில எனக்கு வேற வேலை பார்த்திருக்காரா. திவ்யாக்காவும் என்ன கிளம்பி போ சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். திரு, என்ன சார் அங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. என்ன சார் அப்படி யோசிக்கிறீங்க? உள்ள வாங்க சார். அட வாங்க சார். ஏன் சார் யோசிக்கிறீங்க? உள்ள வாங்க. என்ன சார் இப்படி வருத்திருக்கு?
ஏசி ஓடுதே, சில்லுன்னு தான் இருக்கு. உங்களுக்கு ஏன் இப்படி வேர்க்குது? நான் ஏசி டெம்பரேச்சர் வேணா இன்னும் கொஞ்சம் குறைக்கவா? என்ன சார், கேள்வி கேட்காமலே நிறைய பதில் சொல்லுவீங்க, இப்போ ரொம்ப அமைதியா இருக்கீங்க. பஞ்சாமிர்தத்தை கொடுக்க போனீங்க, மகா கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? சொல்றா. அப்படி இல்ல திரு, ஏதோ அது கேட்டது. என்ன சொல்ல போற? ஏதாவது கதைய சொல்லி என்னை ஏமாத்த போறியா? அதான் நீ என்ன சொன்னா நான் நம்புவேன். எனக்கு தான் இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. சொல்லு, நீ என்ன வேணாலும் சொல்லு, அதை நான் கேட்கிறேன். ஏய், நல்லா யோசிச்சு பாரு. நான் போதையில இருந்தப்ப கூட உண்மையை உங்ககிட்ட மட்டும் தான்டா சொன்னேன். எனக்கு எங்க அம்மானா அவ்வளவு உசுறு. எங்க அம்மா கிட்ட கூட நடந்த எதுவுமே சொல்லியடா. ஏன்னா நான் உன்னை அவ்வளவு நம்பினேன். ஆனா நீ எனக்கு என்ன பண்ணிருக்க பாத்தியா? எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் தேடின பொண்ணு, நான் தாலி கட்டின பொண்ணு இந்த வீட்டுல தான் இருந்திருக்கா. என் வீட்டுல எனக்கே தெரியாம மறைஞ்சுக்கிட்டு இங்கேயே வாழ்ந்திருக்கா. இது அத்தனையும் உனக்கு தெரியும். ஆனா ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லல. திரு திரு, இந்த வீட்டுல எனக்கு தெரியாம ஏதாவது நடந்துச்சான்னு கேட்டேன். அப்போச்சு நீ சொல்லிருக்கலாம்ல. ஆனா நீ சொல்லவே இல்லையே. என்னதான் நீ ஈஸியா ஏமாத்திடலாம்ல. ஐயோ அப்படிலாம் இல்ல திரு. ஏண்டா